ஜவானியும் போட்டிருக்கு, தாத்தா பேருக்கு போட்டிருக்கணும். ஐயோ கெட்ட போது ஜவுடியில் ஊட்டிட்டாங்க. என்னம்மா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அம்மா ஹோம். வாங்க. இதான் எங்கள் அம்மா வீடுங்க. அங்கே ஒரு 3 பத்தி வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கு இப்படியும் போகலாங்க, கூடியும் வழி இருக்குது. ஓகேங்களா? வாங்க. இது ஒரு ரூம். ஓகேங்களாங்க? உள்ள நுழையவும் வாசலுக்குள்ளே நுழையவும் பீரோல் இருக்குங்க. பாருங்க, இதில் இங்கே சசிக்குள்ள பொருள். எங்கள் வீட்டில் பீரோல் மேலே தான் கார் ஏரோப்ளைனில் எங்கே வந்து நிற்கின்னு பார்த்தீங்களா? இப்படி தான் நிற்கும். இங்கே பெரிய டிவி ஒன்று இருக்குது, மாதா ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எட்டு வந்த பொம்மை. சசி வந்து கொடுக்க மாட்டான் பார்த்துக்கோங்க. அவனோட ஏன் விளாடுஜாமான்னு என் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டான். அதுக்கிட்டே என் பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, வரும்போதே எங்கள் பாப்பாவோடைய பொம்மை இது எங்கள் பையனுக்கு விளையாடுறதுக்கு துப்பாக்கி இது தூக்கிட்டு வந்திருக்கான் அங்கேருந்து. இது 2 கூடை. என்னென்னா எங்கள் ஸ்னேகாவுக்கு கொடுத்தது, என் நகைச்சிக்கு பெஸ்ஸிக்கு கொடுத்ததுங்க. கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்கள்ல அந்த கூடை. இது எங்கள் பாப்பாவோடைய ஹேண்ட்பேக்கு, இது என்னோடய ஹேண்ட்பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக எங்கள் திங்ஸ் இருக்குது. கீழே நாங்கள் ஊருக்கு கொண்டுட்டு வந்தது. இப்படியே வாங்க. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது ஷோகேஸு. ஃப்ரிட்ஜ் மேலேயே என்னது எல்லாமே எங்கள் சசி கூட தான். எங்கள் சசி விளையாடுஜாமா நிறைய வாங்கி வச்சுருக்கவ. அவனுக்குள்ள விளையாடுஜாமா தான். பூரா நாய் பொம்மை, குரங்கு பொம்மைன்ட்டு எல்லாம் அவனோட தான். பொம்மை வச்சு விளையாட போகிறேனே. ஹாய் டேங் 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 முயல். நாயார் ஆமாம் நாய். கொண்டாங்க மேலே வச்சுருவோம். இந்த ஃபுல்லாக ஷோகேஸில் ஃபுல்லாக இது எல்லாமே அவனோட தான். ட்ரம்ஸ் கொட்டு. இது பாருங்க, குட்டி வாத்து, அம்மா வாத்து, அதுக்கப்புறம் உள்ளுக்கு அப்புறம் ஒரு குட்டி வாத்து. 3 குட்டி வாத்து இருக்குங்க. இப்போ ஆமாம் டிராக்டரா, ஏசப்பா ஃபோட்டோ அது இதுன்னு நிறைய வச்சுருக்கோங்க. பாருங்க, கடிகாரத்தில் இது கடிகாரம் அது வேளாங்கண்ணி மாதா கோயிலில் வாங்கினதுங்க. வேளாங்கண்ணியில் வாங்கினது அது எல்லாமே எங்கள் அம்மாங்க. வரேன். உடனே பார்த்ததே கிடையாது அவங்க. இதாங்க எங்கள் அம்மா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இது ஒரு ரூம். ஓகேங்களா? இது ஒரு ஹால் மாதிரி. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு ரூமு. ஓகேங்களா? இது வந்து நேர்க்க சும்மா இந்த 3 பத்தி வீடுன்னு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இதெல்லாம் கட்டினது. ஏன்னா இடம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வீதி கிடையாது, கொஞ்சம் ஒடுக்கமான இடம். நீளம் அகலம் இல்லை, அதனால் இந்த மாதிரி 3 பத்தி வீடாக எடுத்தாச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு கட்டில் கிடக்குது. பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக எங்கள் அம்மாவுடைய பாத்திரங்கள். இதுதான் எங்கள் அம்மாவுடைய கிச்சன். இதில் ஒரு பாத்திர ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. ஒரு பாத்திரம் பூரா கத்தி போட்டு மிக்ஸி, கரண்ட் அடுப்பு. ஆமாம், ஃபுல்லாக ஒரே டாய்ஸ் தான் அவனுக்கு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக குடம் வச்சுருக்காங்க அம்மா. இந்த சைடு காட்டுமா, ஒரு 3 கடப்பாக்கள் இருக்குங்க. இதில் மேலே உள்ளதில் ஃபுல்லாக மிக்ஸி ஜாரு, டப்பா, டிஃபன் பாக்ஸு, அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரி உள்ள பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம அந்த அப்பப்போ நேரம் வாங்கிக்கிடுவாங்க. நம்மளை மாதிரிலாம் மொத்தமாக இப்போ சிட்டி சைட்லலாம் மொத்தமாக காய்கறி பலசரக்குலாம் என்ன செய்வோம்னா மொத்தமாக வாங்கி வைப்போம். இங்கே வந்து அப்படி வாங்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கிராமங்கிறனால அப்பப்போ உடனே வாங்கிக்கலாம், பக்கத்தில் தான் கடை. அதுமாதிரி நம்ம ஊரில் வாங்குற மாதிரிலாம் இல்லை. இங்கே 5 ரூபாய்க்கு கடுகு கட்டலாம், 5 ரூபாய்க்கு கடுகு கொடுப்பாங்கங்க. 5 ரூபாய்க்கு கடுகு, 5 ரூபாய்க்கு மிளகு, 5 ரூபாய்க்கு ஜீரகம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் முடிச்சுக்கலாங்க. நாளைக்குள்ள குழம்பு செலவே முடிச்சுக்கலாம். இங்கெல்லாம் வந்து ரொம்ப செலவுகள்லாம் ரொம்ப ஆகாது. சின்ன பொருள்னாலும் 5 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்குன்னு அப்படி வாங்கி. கூட்டாஞ்சோறு இல்லை பாருங்க, நிறைய பத்திரிக்கைகள். வீட்டுக்கு வரக்கூடிய பத்திரிக்கைகளை எங்கள் அம்மா தூரப்படாமல் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு இது பார்த்தீங்கன்னா, இதில் விரிக்கிறதுக்கு. இதில் ஒரு உப்பு ஜாடி இருக்குது. எங்கள் அம்மாவோடைய 5 பெட்டியை பாருங்கப்பா, சப்பி நெளிஞ்சு போச்சு. அப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா இன்னும் இதை தூரப்படாமல் வச்சுருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே வாங்கின 5 பெட்டிங்க. இதுக்கு மேலே ஒரு மூடி உண்டு, அதுக்கு மேலேயும் ஒரு மூடி உண்டு. இடையில வந்து ஒரு வத்தல்லாம் சும்மா போட்டு வைக்கிற மாதிரி ஒரு இப்படி கைப்பிடி பிடிக்கிற மாதிரி ஒன்று உண்டு. அதுக்கு மேலே ஒரு மூடி உண்டுங்க. அது தொலைஞ்சி இதாகிடுச்சு, ரொம்ப சப்பி நெளிஞ்சு உடஞ்சி போச்சு. அலுமினியங்க இது. அது மாதிரி பாருங்கள், உள்ள கடுகு பாருங்கள், கொஞ்சமாக தான் கிடக்கும். ஆனால் இங்கே வந்து அதை சொல்கிறேன், ஜீரகம் பாருங்கள், கொஞ்சமாக தான் ஜீரகம் கிடக்கும்.
வெந்தயம் கொஞ்சமாக தான் கிடக்கும். அப்பப்போ இங்கே உடனே எப்போனாலும் வாங்கிக்கலாம். 5 ரூபாய்க்கு குறைய கொடுப்பாங்க, பேப்பரில் பொறிஞ்சு கொடுப்பாங்க. இப்போ பாக்கெட்டு வந்துருச்சு 5 ரூபா பாக்கெட்டு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தோசை மாவு ஆட்டி வச்சதை எடுத்து வச்சுருக்காங்க. இது பால் காய்ச்சி வச்சுருக்காங்க. அந்த 3 வீட்டுக்கு இப்படியும் ஒரு வாசல் இருக்குங்க. இங்கோடியும் இப்படியும் வரலாம், நம்ம அங்கேருந்து வரலாம், அங்கோடியும் வரலாம். 2-3 வாசலாக இருந்த மாதிரி இருக்குங்க இங்காடி. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இங்கே பாருங்கள் மணி பிளான்ட் செடி அழகா. இதுக்கு முன்னாடி நிறைய வச்சுருந்தாங்கங்க. எல்லாம் பந்தல் மாதிரி எப்படி கெட்டி போட்டிருந்தாங்க அழகா. அப்போ முதல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இடையில வீடெல்லாம் கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக உடச்சி போட்டாங்க எல்லா செடியுமே. ஷூவு, ப்ரஷ் கூட அந்த மாதிரிலாம் எல்லாம் வச்சுருக்காங்கப்பா. காயப்படுவாங்க, மேலே மாடிலையும் காயப்படலாம். அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் இருந்த மாதிரி இருக்கும் இந்த பாத்ரூம். ஓகேங்களா? பாத்ரூம், டாய்லெட்டு அண்டு குளிக்கிற ரூம் 2 சேர்ந்தே இருக்குங்க. பாத்ரூம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை மச்சுப்படி, உள்ளுக்குள்ளே மச்சுப்படி தான். ஓகேங்களா? ட்ரம்மெல்லாம் சும்மா தான் இருக்குது. இதில் மோட்ரு இருக்குது. இந்த ட்ரம் வந்து சும்மா தான் இருக்குது. அதனால் அப்பப்போ என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னா, விலைக்கு யாராச்சும் கேட்பாங்கல்ல, தண்ணி யாராச்சும் பிடிக்கணும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனு ட்ரம்மு தேவைப்படுது அப்படின்னு காசுக்கு வாங்கிட்டு போவாங்க. அதனால் இந்த ட்ரம்மெல்லாம் சும்மா தான் இருக்குது. இதில் மோட்ரு இருக்குது. இப்போ அதில் அப்படி நேராக வந்தோம்னா இதில் ஒரு டாஸா குடத்துல ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதெல்லாம் எங்கள் குடம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே உள்ள குடங்க. இது என் பிள்ளைங்களுக்காண்டி எடுத்த குடங்க. இந்த குடம் எங்கள் பாப்பா தம்பி, எங்கள் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பாப்பாவும் தம்பியும் தண்ணி பிடிக்காண்டி இந்த குடம் வேணும் அப்படின்ட்டு இந்த குடம். இது ஒன்று இருக்குது பாருங்க, 2 குடம். எங்கள் பாப்பாக்கு ஒன்று, எங்கள் தம்பிக்கு ஒன்று அப்படின்னு வாங்க. ஒரு ஆள் தான், அதனால் ரொம்ப தண்ணி தேவைப்படாது. அதனால் எதுக்கும் சும்மா பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. இந்த ரூம் வந்து நாங்கள் இந்த வீடு, இந்த 3 வீடு வந்து ரொம்ப அவ்வளோவா நாங்கள் புழங்க மாட்டோம். இது வந்து எதுக்குன்னா வயல் ஜாமங்கள் போட்டு வைக்கிறதுக்காக தான். இது முதல்ல இந்த வீட்டில் தான் நாங்களாம் பிறந்து வளர்ந்தோம். நானே தம்பி தங்கச்சி 3 பேர் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இந்த வீட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடு பத்த மாட்டேக்கி அப்படின்ட்டு தான் அந்த 3 வீடாக எடுத்தோம் பார்த்துக்கோங்க. ஒரு எத்தனை ரூபா? 1 2 3 4 5 ரூபாவாக இருக்குங்க. இதில் நிறைய திங்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருக்குங்க. எதுவுமே ஆணி அறைய முடியலை, எதுவுமே செய்ய முடியலைங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இது அதுமாதிரி ஆங்கரும் மாட்ட முடியலை, பிடிக்கிட்டு வந்துடுது. அதெல்லாம் ஸ்க்ரீன் எதுவுமே போட முடியாமல் அப்படியே போட்டாச்சு. எங்கள் அம்மா கொண்டுட்டு வந்த சூட்கேஸ் பெட்டி, கல்யாணம் முடியும் போது அந்த காலத்துலலாம் சூட்கேஸ் பெட்டி தான் கொடுப்பாங்க பார்த்திங்களா. அதனால் அப்போ உள்ள சூட்கேஸ் பெட்டி 2 பெட்டி இருக்குது. இன்னும் எங்கள் அம்மா தூரப்படாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இதில் ஒரு சின்ன செல்ஃப் இருக்குது. சரி, ஏசப்ப படம் எல்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவோடைய வாளி, தூள் வாளி சுற்றுவாங்க எங்கள் அம்மா. இதாங்க எங்கள் அப்பா. இதில் ஒரு பீரோல் இருக்குது. இல்லை அந்த காலத்து கதவுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது ரொம்ப அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் வச்சு இது பாருங்க. இந்த மாதிரி ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் இருக்குது. முதல்ல இது தான் வச்சுருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே வாங்கின ஃப்ரிட்ஜுங்க. இது ரிப்பேர் ஆகி போச்சு. அதனால் இப்போ அந்த ஃப்ரிட்ஜை போட்டுட்டு இப்போ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு. அப்படியே நேராக உள்ளே போனோம்னா அடுத்த 2 ரூம் வருங்க. வா. அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 செல்ஃப் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அப்படி அப்படியே கிடக்குங்க. ஒயர் டூப்பு. இது என்ன டிவி தெரியுமா? தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சி, கலைஞர் கொடுத்த டிவி. இதுவே எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் உட்காந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. பலகை, ஸ்டூலு, இது பாருங்க. இன்னும் எங்கள் அம்மா அதை பத்திரமா வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் அப்பாவோடைய பைக்கு. கண்ணாடி டோர் பச்சை ஒரு கபோர்டு. இதில் ஃபுல்லாக புக்ஸ் இருந்துச்சு. புக்ஸ் எல்லாத்தையுமே இடைக்கு போட்டாச்சு. என்ன சசி எத்தனை வச்சிருக்க? 2 பேருமைக்கு 1 1 தாமா. அப்படின்ட்டு
பிள்ளை எடுத்து முதல்ல கேட்டாங்க